ஹலோ ஆல், வெல்கம் டு சென்னை டு ஆஸ்திரேலியா. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்க பரமட்டா அப்படிங்கிற ஏரியாவில் பொங்கல் செலிப்ரேஷனில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பரமட்டா ஸ்கொயரில் டவுன் ஹால்குள்ளே பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாழை மரம் கட்டி, அப்புறம் நம்ம சூரியனுக்கு படைக்கிற மாதிரி பொங்கல் பானை, கலசம், விளக்கு இதெல்லாம் வச்சு மங்களகரமாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சைடு வந்து உழவர் சிலை, மாடு, பொங்கல் பானை இருக்க மாதிரி கட் அவுட் கூட வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே போனோன்னா நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கூட கொடுத்தாங்க. ரோஸ் மில்க் வச்சுருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு வடை, கொஞ்சம் சக்கரை பொங்கல், ஒரு ரவா லட்டு, இது 3 வச்சு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தை டிபிக் பண்ணுற மாதிரி வந்து நிறைய பரதநாட்டியம், டான்ஸு, அதுக்கப்புறம் சிங்கிங் இதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. கிளிப்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஈவெண்ட் வந்து சிஎம்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ளே போகும்போதே வந்து கைட் பண்ணுறதுக்கு ஆளுங்களும் இருந்தாங்க. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் நம்மளை எப்படி வந்து கவனிப்போமோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போனப்போ எங்களை வந்து வரவேற்று நல்லா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து, ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து அவங்களே கொண்டு வந்து கொடுத்து, ஸோ ரொம்ப நல்லா வந்து எங்களை கவனித்தாங்க. ஒரு தமிழ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. நேற்று வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணப்போ கூட பெருசாக அந்த பொங்கல் ஃபீலே வரலைங்க. ஏன்னா இவருக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. மார்னிங்கே நாங்கள் வந்து சும்மா பொங்கல் மட்டும் செஞ்சு கும்பிட்டோம். ஸோ அப்போ வந்து பெருசாக ஃபீல் வரல. இங்கே இந்த ஈவெண்ட்டுக்கு போனப்போ ஓரளவுக்கு நமக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி அந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீல் வந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க போனோம். ஒரு 11 அந்த மாதிரி தான் போயிருப்போம். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட் வந்து மார்னிங் 8:30லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் மார்னிங்லேருந்து நல்ல மழை இங்கே. ஸோ அதனால் வந்து மழை ப்ளஸ் காற்றுமே பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா ஒரு 11 போல் தான் போனோம். மேபி அதுக்கு முன்னாடி நிறையா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நான் வந்து பாதி ஈவெண்ட் பின்னாடி நின்று தாங்க பார்த்தேன். யோசிக்குட்டி வந்து என்னை பார்க்கவே விடலை, உட்காரவே விடலை. அதனால் அவளை பின்னாடி வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவள் பின்னாடி போய் அங்கே இருக்கவங்கக்கிட்டலாம் ஹாய் சொல்லி ஐஃபை கொடுத்து ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. இங்கே பாருங்க, தளபதி சாங் போட்டு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க. சிங்கிங் அண்ட் ஃப்ளூட் பர்ஃபார்மன்ஸ்லாம் கூட பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலி இதில் பாதிலே வந்து நான் போயிட்டேன். ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா. இது பக்கத்து பில்டிங்கே வந்து லைப்ரரி, அதுக்குள்ளே வந்து ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அதனால் பாப்பா கூட்டிகிட்டு நான் ப்ளே ஏரியாவுக்கு போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தார்.
இது வந்து சாட்டர்டே நடந்த ஈவெண்ட்டுங்க. இதே மாதிரி நாளைக்கு சண்டேவும் பெண்டலில் ஒரு ஈவெண்ட் நடக்குது. அங்கேயுமே நாங்கள் போகலான்னு இருக்கோம். ஸோ நாளைக்கு அந்த வீடியோவுமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அங்கேயுமே வந்து இதே மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன். இங்கே வந்து இத்தனை இடத்துல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டி எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல இருக்கிற பீப்புள் எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து அங்கங்கே வந்து நிறைய இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே தமிழ் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க சின்ன பசங்களுமே பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக் இதெல்லாம் வந்து தனியாக கிளாஸ் போய் கற்றுக்குறாங்க. என்ன தான் வந்து இங்கே ஸ்டடீஸ் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருந்தாலும் அவங்களோட கலாச்சாரத்தை மறக்காமல் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் சேர்த்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழுமே இங்கே தனியாக சொல்லித்தராங்கங்க. இங்கே அங்கங்கே வந்து தமிழ் ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க வீக்கெண்டில், சாட்டர்டே சண்டேயில். அந்த மாதிரி தமிழ் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பி இங்கே வந்து தமிழுமே எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் சொல்லித்தராங்க. ஏன்னா இங்கே அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்காதுங்கிறதுனால தமிழை வந்து தனியாக ஒரு கிளாஸ் எடுத்து சொல்லித்தராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.